மேம்படுத்தி வாக்குத்தத்த வசனத்தை கேட்டு நாம் இறுதியில் ஜெபித்து முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாளிலும் கூட இதோ இந்த 2024 கடைசி ஆராதனை, அதாவது பழைய ஆராதனைக்கு உங்களை நாங்கள் அன்போடு கூட செஞ்சேரி ஜெப வீட்டின் சார்பாக இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம் லைவ்ல. அதை தொடர்ந்து புது வருஷ ஆராதனைக்குள்ள நாம் பிரவேசிக்க போகிறோம். இவ்வளவு நேரம் நல்ல ஆராதனை செய்தோம், கர்த்தருக்கு சாட்சி சொல்லி கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்தினோம். அதே போல சாட்சி நிறைந்த ஒரு வார்த்தையை இதோ கடைசி 17 நிமிடங்கள் நாம் கேட்டு நிறைவுக்குள்ள அடுத்த வருஷத்துக்குள்ள நாம் பிரவேசிக்க போகிறோம். எடுத்தவங்க சீக்கிரம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஒன்பது 15. ஆமென். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த நாம் பழகிக் கொள்ள வேண்டும். எல்லா சூழ்நிலையிலையும் எல்லா வேளையிலையும் நாம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த செலுத்த கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டு கொண்டே இருக்க போகிறது. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். பவுல் அருமையாய் இந்த வசனத்தை எழுதி வைத்திருக்கிறார் நமக்காக. அவருக்கு ஸ்தோத்திரம். எதற்காக இந்த மாதிரி ஆண்டவருக்கு நம்ம இந்த தருணத்துல இந்த பழைய ஆராதனையில இந்த 31ஆம் தேதி இதோ கடைசி 15 நிமிடங்கள் தான் இருக்கு. எதற்காக நாம் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சங்கீதங்களின் புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசி கேட்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 48ஆவது அதிகாரம் 14ஆம் வசனம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான ஒரு வசனம் பாருங்க. 48:14 இப்படியே சொல்லுகிறது, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. இதற்காக தான் நாம் இயேசுவை துதித்து ஸ்தோத்திரிக்கிறோம், வேற எதற்கோ அல்ல. இந்த தேவன் எந்த தேவன் அப்படின்னா, மரணத்தை வென்ற இந்த இயேசு இந்த பூலோகத்துக்கு போன வாரம் நம்ம கிறிஸ்துமஸ் கொண்டாடினோம் இல்லையா? போன வாரம் இதே புதன்கிழமை கிறிஸ்துமஸ் அப்படின்னா என்னங்க? இயேசுடைய பிறப்பு. இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்துல பாலகனாய் பிறந்தார் அப்படின்னு சொன்னா, நம்முடைய மனுக்குலத்தினுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கவே அவர் இந்த உலகத்துல ஒரு குழந்தையாய் பிறந்து ஒரு வாலிபனாய் வளர்ந்து அந்த வாலிப நாட்கள் 33 வயதுல ஊழியத்தை நிறைவாய் முடித்து இதோ சிலுவையினுடைய பாடுகளுக்குள்ள பிரவேசித்து மரணத்துக்குள்ள பிரவேசித்து 3ஆம் நாளில உயிரோடு கூட எழும்பி இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறார் ஆவியானவராக. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கு விடுதலையும் உண்டு. அதுதான் ஆவியானவருடைய செயல்பாடு. அப்போ இந்த ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறதுனாலதான் அந்த வேதம் சொல்லுது, இந்த தேவன் யாரு? இயேசு கிறிஸ்து. இந்த தேவன் என்றைக்கும் சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். இந்த இயேசு என்னைக்கும் சதா காலங்களிலும் நம்முடைய இயேசுவாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, மரண பரியந்தம் நம்மை நடத்த அவர் ஆவலாக இருக்கிறார். இது யாருக்கு பொருந்தும் தெரியுங்களா? ஏசப்பாவை முழுசா நம்புறவங்களுக்கு தான் பொருந்தும். மரண பரியந்தம் என்னை நடத்த போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்க அதிகமா வேண்டுவோம் என்னன்னா, நானும் என் மனைவியும் சரி, ஆண்டவரே கடைசி நொடி வரையிலும் யாரையும் நாங்க சார்ந்திருக்க கூடாது. ஹல்லேலூயா. அது ரொம்ப நாள் வேண்டுதல். இது உபவாசம் பண்ணி தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் போதும் கூட, ஆண்டவரே கடைசி நொடி வரையிலும் யாரையும் நாங்க டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாது, சார்ந்து இருக்க கூடாது. எதுல? பொருளாதாரத்திலேயோ இல்ல பலத்திலேயோ இல்ல ஞானத்திலேயோ எதுலையுமே நாங்க சார்ந்து இருக்க கூடாது. அப்ப யாரதான் சார்ந்து இருக்கணும்? ஒரு மனுஷன் ஒரு மனுஷியை சார்ந்துதான் இருக்கணும். அதுக்காக தான் ஆண்டவர் 2 பேரை படைத்திருக்கிறார். ஒருவர் கீழே விழுந்தா ஒருத்தர் தூக்கி விடுறதுக்கு. அல்லேலூயா. ஆனா நான் சொல்லுவேன், நானும் நான்சி சரி இப்படிதான் வேண்டும், ஆண்டவரே மோசேயை போல உண்மையே நாங்க சார்ந்திருக்க வேண்டும். அதுதான் உண்மையான ஒரு வேண்டுதல். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, மரண பரியந்தம் அவர் நம்மை நடத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஏன் தெரியுமா? இந்த இயேசு மாத்திரம்தான் மரணத்தை ஜெயித்தவர். இன்னைக்கு நம்முடன் கூட இருக்கிறார். அதுதான் உண்மை. மரண பரியந்தம் உங்களை என்னை நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாய் காட்சி அளிக்கிறார்.
இந்த 2024 ஜனவரி 1ஆம் தேதி இதே மாதிரி இந்த இடத்துல நம்ம ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி ஆரம்பிச்சோம். இன்னைக்கு 2024 இறுதியில நம்ம மணித்துளி நேரத்துல வந்துட்டோம். இன்னும் சொல்ல போனா 12 நிமிஷம் தான் இருக்கு. ஜஸ்ட் 12 மினிட்ஸ் தான் இருக்கு. இப்பவும் கூட நீங்களும் நானும் பார்த்துட்டு இருக்கிறோம்னா அது அவருடைய கிருபை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. அவர் கிருபை. இன்னைக்கு உங்க முகத்தை நான் பாக்குறேன், என் முகத்தை நீங்க பாக்குறீங்க, உட்கார்ந்து இருக்கீங்க, நடக்கிறீங்க, பேசுறோம், நடக்கிறோம், உட்கார்றோம்னா எல்லாமே அவருடைய கிருபை. இந்த கிருபை எப்படி தெரியுமா நடத்தும்? மரண பரியந்தம், நம்முடைய மரண பரியந்தம் அவர் நடத்துவார். அதுக்காக தான் ஸ்தோத்திரம் செலுத்துறோம். இந்த வருட இறுதியில தேவன் தந்த சகல விதமான ஈவுகளுக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்க ஸ்தோத்திரத்தை செலுத்தணுங்க. ஏன்னா அவர் என்றுமே மாறாதவராக இருக்கிறார். எடுத்தவங்க வாசிக்கலாம். மத்தேயு 28:20 வேதம் சொல்லுகிறது, இதோ அவர் சதா காலங்களில் நம்முடைய தேவன் தான். ஏன் நம்முடைய தேவனாய் நம்ம சொல்லுகிறோம்? மரண பரியந்தம் எப்படி அவரால் நடத்த முடியும்? என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசி கேட்கலாம். அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த வசனம் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச வசனம். என்னைக்குமே ஒரு தகப்பன் பிள்ளையோடு கூட உலகம் முடிவு வரைக்கும் நான் வரேன்னு சொல்ல முடியாது, இருக்கிறேன்னு சொல்ல முடியாது, உத்தரவாதம் பண்ண முடியாது. ஒரு தாய் பிள்ளையோடு கூட, மகனோடு கூட நான் உனக்கு உன் கூட இருக்கிறேன்டா உலகம் முடிகிற வரைக்கும் சொல்ல முடியாது. அதே போல ஒரு கணவன் பார்த்து மனைவியை சொல்ல முடியாது, மனைவி கணவனை பார்த்து சொல்ல முடியாது, பிள்ளைகள் பெற்றோரை பார்த்து சொல்லவே முடியாது. ஏன்னா நம்மளாம் மனிதர்கள். அவனை உண்டாக்கின ஒருவர் மனுஷனாய் பிறந்து இன்னைக்கு ஆவியானவராய் இருக்கிறார். அவர் பேர் தான் நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்து. அவர் சொல்றாரு, அங்க இருக்கிற சீஷர்களுக்கும் நமக்கும் உரைக்கப்பட்ட வசனம் இது என்ன தெரியுங்களா? இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும், சொல்லுங்க பாப்பா, சகல நாட்களிலும், சொல்லுங்க வாய் திறந்து, சகல நாட்களிலும். ஆமென். சகல நாட்களிலும் என்ன செய்வாரா? நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். இயேசு சொல்றாரு, உங்களை பார்த்து, நான் உன் கூட இருக்கிறேம்மா, என் அருமையான தாயாரே, நான் எனக்கு தாயார். ஆனா இயேசுவுக்கு தனச்சோதியம்மா, இதோ எவ்வளவு வயது முதிர்ந்தாலும் அவங்க ஆண்டவருக்கு அவங்க பிள்ளைதான். அவங்க ஆண்டு சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேம்மா. இன்னைக்கு நம்முடைய உறவுகள் ஒரு வேளை தள்ளி இருக்கலாம். ஒரு சில உறவுகள் பார்த்தீங்கன்னா, நான் போன வாரம் கூட சொன்னேன், இதோ கடைசி நேரத்துக்கு கூட வர முடியாத உறவுகள் வெளிநாட்டுல இருக்கிறார்கள், வெளிநாட்டுல இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி. ஆனா இயேசு சொல்றாரு, இதோ உலகத்து முடிவு சகல நாட்கள் நான் இருக்கிறேன்டா அவங்க கூட அப்படின்னு சொல்லி. இதுதாங்க உண்மையான அன்பு. இந்த அன்பு என்னைக்கும் மாறவே மாறாது. அவர் நம்ம கூடவே இருக்கிறார். அதுதான் உண்மை. போன வாரம் நம்ம நிறைய வசனங்களை, நிறைய சாட்சி நம்ம தியானிச்சோம். அருமையான சகோதரி இதோ ஒரு சில பலவீனத்துல கஷ்டப்பட்ட போது கூட கணவர் இல்லை, பையன் இல்லை, பிள்ளை இல்லை. ஆனா யார் இருக்கிறா? இயேசு கிறிஸ்து கூட இருந்து விடுதலை செய்தார். அவங்க சாட்சி சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மயப்படுத்தினாங்க. இன்னைக்கு பாருங்க, யாஸ்மின் சொன்னது என்ன? ஏடிஎம்ல ஒரு சில காரியங்கள் பணம் எடுக்கும் போது மாட்டிச்சு, டெபிட் ஆயிடுச்சுன்னு பணம் வந்துருச்சு. யாராவது நம்புவாங்களா? ஆனா இந்த இயேசு பாருங்க கூட இருந்து பாதுகாத்து பலப்படுத்தி அவளுக்கு நல்ல காரியங்களை திரும்ப அந்த பணத்தை கொடுத்திருக்கிறார். அவர் நம்ம கூட இருக்கிறார். நான் பிரயாணப்படும் போது பாருங்க, முன்னாடி 2 பேர் கீழே விழுந்துட்டாங்க. இந்த உலகம் நம்புமா? இந்த உலகம் என்ன தெரியுமா செய்யும்? பணத்தை கறக்க தான் பார்க்கும் இல்லையா? 2 பேர் விழுந்துட்டாங்க, இவன் தான் தட்டி விட்டான், ஆக்சிடென்ட் பண்ணிட்டான்னு சொல்லியிருப்பாங்க. டேஷ்போர்ட் கேமரா எங்க கிட்ட கிடையாது. அப்படியே நடுநடுங்கி போனேன். ஒரு நொடியில என்னுடைய நடுக்கம் ஜாஸ்தியா இருந்தது. ஐயோ, இந்த பொய்யான உலகத்துக்குள்ள நான் பிரவேசித்து மாட்டிக்க வேணும் அப்படின்னு சொல்லி. ஆனா கர்த்தர் பாருங்க கூடவே இருந்து பலப்படுத்தி பாதுகாத்தார். அதனாலதான் சொல்றேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்லலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு நல்லவர். கடைசியா ஒரு வசனத்தை வாசித்து நாம் பாடலோடு கூட ஜெபிக்க போகிறோம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஏன் நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறோம், ஏன் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறோம் அப்படின்னா, எபிரேயர் 13:8. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஆமென். எவ்வளவு அருமையான வசனம் தெரியுமா? இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நேற்றுக்கு அவர் மாறல, இன்னைக்கும் அவர் மாறல, நாளைக்கும் உலகத்தின் முடிவிலையும் நம்முடைய முடிவு வரைக்கும் அவர் என்ன செய்ய மாட்டாரு?
மாட்டாரு. அவருடைய அன்பு மாறாது. அதான் ஆரம்பத்துல சொல்ல, நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவரோ உண்மையுள்ளவராக ஆயிருக்கிறார். நம்ம உண்மையா இருக்க மாட்டோங்க ஆண்டவருக்கு. ஆனா அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? உண்மையுள்ள தேவனா இருக்கிறார், உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன், நான் அவங்களோட இருக்கிறேன்னு சொல்லி இன்னைக்கு உத்தரவாதம் பண்றாரு. 2024 இறுதி வேளையில வந்திருக்கிறோம். இன்னும் 7 நிமிடங்கள் தான் இருக்கு முடிப்பதற்கு. ஆனா அவர் உங்களை பார்த்து மறுபடியும் சொல்றாரு, ஆவியானவருடைய தூண்டுதலால நான் சொல்லுகிறேன், உலகத்தின் முடிவு புரிந்த சகல நாட்களிலும், அதாவது 24/7 ஆம்புலன்ஸ்ல ஒரு சில ஹாஸ்பிட்டல்ல போட்டிருப்பாங்க, அந்த மாதிரி இந்த இயேசு சொல்லுகிறார் 24/7 உண்மையா அவரோடு நம்ம இருந்தோம் அப்படின்னா அவர் நம்ம கூடவே இருப்பார், நம்ம கூடவே இருப்பார். நமக்கு அது நிமித்தம் என்ன தெரியுமா பெனிஃபிட்? பயம் இருக்காது. ஒரு மனுஷனுக்கு பயம் ரொம்ப பெரிய ஒரு காரியம். பயமே இருக்காது. நாளை தினத்தை குறித்து பயமோ, இல்ல நம்ம சரீரத்தை குறித்து பயமோ, இல்ல மற்றவர்களை குறித்து பயமோ இருக்கவே இருக்காது. ஏன் தெரியுமா? அவர் நம்ம கூட இருக்கிறார், அவர் பாதுகாத்து கொள்ளுவார், அவர் நம்மை பலப்படுத்துவார். அதுதான் உண்மை. அதுக்காக தான் நம்ம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறோம். மனுஷன் இன்னைக்கு ஒண்ணு பேசுறான், நாளைக்கு ஒண்ணு பேசுவான். அதுதான் உண்மைங்க. இன்னைக்கு நான் கூட ஒரு சாதாரண ஒரு மனிதன் தான், தூசி துரும்பு தான். இன்னைக்கு நான் உங்க முன்னாடி அப்படியே நல்லா பேசலாம், நாளைக்கு ஒரு மாதிரி வேற மாதிரி நடந்துக்கலாம். ஆனா யார் தெரியுமா மாறாதவர்? இந்த இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் என்னைக்குமே மாறாதவர், என்னைக்குமே மாறாதவர். அந்த மாறாதவருக்காக தான் இன்னைக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோமே தவிர, மாறுகிற மனுஷனை போற்றி துதிப்போமானால் அது அட்டர் வேஸ்ட். மனுஷங்களுடைய பேச்செல்லாம் மோசம். இன்னைக்கு பேசுவாங்க, சந்தனமாக பேசுவாங்க, ஆனா மாறிடுவாங்க. இப்படி நொட்டி பொழுதுல மாறுவாங்க மனுஷங்க. ஆனா இந்த இயேசு என்னைக்குமே நம்ம மேல வச்சிருக்கிற அன்பை மாற்றவே மாட்டார், நம்ம மேல வச்சிருக்கிற அபிப்பிராயத்தை மாற்றவே மாட்டார். ஒண்ணு இல்ல, யாராவது ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த செவுத்துல வெள்ளையா இருக்கா, எங்கேயாச்சும் ஒரு பக்கம் நம்ம கண்ணுக்கு தெரியுமா போகும். இந்த வெள்ளை கலர் தேடி போகாது, எங்கடா கருப்பு இருக்குது. ஹல்லேலூயா. எங்க கருப்பு இருக்குது, எங்கேயாவது ஒரு நல்ல கருப்பு பார்த்தா அதை தான் முடிச்சிட்டு இருப்போமே தவிர நன்மையான அந்த வெள்ளை சுவரை நாம் பார்க்க மாட்டோம். இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளை மனிதர்கள் பார்க்க மாட்டார்கள், தீமையை தான் பார்த்து குற்றம் சாட்டிட்டே இருப்பாங்க. ஆனா இந்த குற்றம் யார் சாட்ட மாட்டாங்க தெரியுமா? உங்களை யார் குத்தி காமிக்க மாட்டாங்க தெரியுமா? இந்த இயேசு கிறிஸ்து மாத்திரம் உங்களை ஒருபோதும் குத்தி காமிக்கவே மாட்டார், உங்களை குற்றம் சாட்டவே மாட்டார். உங்களுடைய நன்மைகளை மாத்திரம் பார்த்து பார்த்து பலப்படுத்தி உங்களை ஊக்கப்படுத்தி அழகா இந்த இயேசு உங்களை நடத்தி கொண்டே இருப்பார். அதற்காக தான் நான் சொல்லுகிறேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி ஜெபிக்கலாமா? தலைகளை தாழ்த்தி தேவ சமூகத்துல கடைசி 4 நிமிடங்கள் இருக்கிறது, கடைசி இறுதியில 4 நிமிடங்கள் இருக்கிறது. ஜெபத்தோடு கூட நாம் இதோ ஒரு பல்லவியை நாம் பாடி நாம் ஜெபிக்க போகிறோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவேங்கிற பல்லவியை நான் சொல்லும் போது ஆரம்பிங்க, அது வரையில ஒப்பு கொடுக்கலாம். கண்களை மூடி எல்லாவற்றையும், ஆண்டவரே என் பாவம் எல்லாம் இந்த வருஷத்தோட போயிடணும், ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. இதோ இன்னும் 4 நிமிடங்கள் தான் இருக்கு. தயவு செய்து எல்லாவற்றையும் ஒப்பு கொடுங்க பார்ப்போம். என் அருமையான பிரியமான சின்னமே, கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதனை அறிக்கை செய்து விட்டு விடணும், இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்கிறது. புது வருஷத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்க போகிறோம், புது வருஷத்துக்குள்ள நாம் பிரவேசிக்க போகிறோம். இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்குது. இந்த 1 நிமிடம் நான் உங்களுக்கு டைம் தரேன். ஒரே நிமிஷம் எல்லா பாவத்தை அறிக்கை செய்யுங்க. உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும் எது பாவம் எது சாபம்னு சொல்லி. ஏசப்பா, உம்மை துக்கப்படுத்தி இருக்கிற காரியத்தை நான் செஞ்சிருக்கிறேன், இனிமே நான் அதை செய்ய மாட்டேன். இதோ என் பாவத்தை அறிக்கை செய்கிறேன்ப்பா, என் பாவத்தை ஆண்டவரே கழுவும் ஆண்டவரே. சொல்லுங்க பாப்போம். உள்ளத்தின் ஆழத்துல, வாய் திறந்து கூட சொல்ல வேண்டாங்க, உள்ளத்தின் ஆழத்துல சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை இன்னைக்கு சுத்திகரிக்க போகிறது. கர்த்தருடைய பிள்ளை இதோ புது வருஷத்துக்குள்ள பாவத்தோடு கூட போக கூடாது, சாபத்தோடு போக கூடாது. அது மாத்திரமல்ல, ஜெப குறைவா காணப்படுறீங்களா இந்த வருஷம், நான் இனி ஜெபம் பண்ணுவேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இனி நான் தினந்தோறும் ஜெபிப்பேன், தினந்தோறும் வேதத்தை வாசிப்பேன், வசனத்தின்படி வாழுவேன்பா, உம்மை நான் துக்கப்படுத்த மாட்டேன் ஆண்டவரே, உமக்கு பிரியமா நடந்து கொள்ளுவேன்பா, எனக்குள்ள வாசம் செய்யுங்க,
எனக்குள்ள வாங்க, எனக்குள்ள வாங்க, எனக்குள்ள வாங்க. 2024 வரை முழுவதும் என்னை நடத்துறீங்களே, என்னுடைய பலவீனத்துல பலன் கொடுத்தீங்களே, தேவைகளை சந்திச்சீங்களே, எனக்கு முன்னாடி நின்னீங்களே, என்ன நடத்துறீங்களேப்பா, என் அழுகையை தொடச்சீங்களே, என்னோடு கூட இருந்தீங்களே, என் தனிமையை போக்கினீரே, என்னை வாழ வைத்தீரே, என்னை உயர்த்தினீரே, என்னை பாதுகாத்தீரே, என்னை பலப்படுத்தினீரே. இயேசுவே, 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 உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்துக்குள்ள இதோ நாம் பிரவேசிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர், இயேசு மாத்திரம்தான் நல்லவர். அவர் சதா காலங்களில் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் சதா காலங்களில் உயிரோடு கூட இருக்கிறார். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. இந்த பாடலை சொல்ல சொல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒப்பு கொடுங்க பார்ப்போம். ஆமென். நன்றி இயேசுவே, 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 நன்றி இயேசுவே. ஆஹா, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எழுதிக்கலாமா? Hallelujah, 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 hallelujah. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. உடனே சொல்லாமா? கடைசி 15 நொடிகள், 15 நொடிகள் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி. Hallelujah, 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 hallelujah. நன்றி இயேசுவே, 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 நன்றி இயேசுவே. சொல்லுங்க, சொல்லுங்க. ஆமென். நன்றி இயேசுவே. ஆஹா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, Hallelujah, 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 hallelujah. கடைசியா சொல்ல போறோம். Hallelujah, 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 hallelujah,
ஹalleluya 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 ரிமாலா ஷபதரபா லகபதுனிகா பதுரபலபா மேலபலது நிஷபந்து நிகபல ரபது ரபலபா ரபா ரோலகது நிகபிலஹது ரபது நிஷகது நிகபா ஹalleluya 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 தேவ பிரசன்னத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். 2025 கர்த்தருடைய நாமத்தினாலே நசரேயனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வரவேற்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக மரித்து எங்களுக்காக உயிரோடு எழும்பின இந்த நசரேயனாக இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வரவேற்கிறோம் வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு மாத்திரமே நல்லவர், இயேசு நல்லவர். மேரா வாலது ரிகபாலா ஷபது நிகபா ரிமிதி நிஹது ரபது லகபலா ரபலா ரபா. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். ஆமா ஆண்டவரே. அப்பா 2025 நீங்க நடத்த போறீங்க ஆண்டவரே. இன்னும் பலமான கிரியை செய்ய போகிறீர் ஆண்டவரே. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் உம்முடைய வார்த்தை ஒளிந்து போகாது. எங்க மேல வச்சிருக்கிற சித்தம் ஒளிஞ்சு போகாது. எங்க மேல வச்சிருக்கிற காரியங்கள் ஒளிந்து போகாது. அது மறைந்து போகாது. ஓ தகப்பனே, இந்த வருடம் முழுவதும் நடத்த போகிறீர். எங்களை பலப்படுத்த போகிறீர். ஒரு அசைவை உண்டாக்க போகிறீர் அப்பா. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் பிசாசுகள் ஓடப் போகிறது. இயேசுவின் நாமத்தில் வியாதிகள் மறையப் போகிறது. இயேசுவின் நாமத்தில் பூரண விடுதலை. இயேசுவின் நாமத்தில் சுகம். இயேசு 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 இயேசுவின் நாமத்தினாலே எல்லாவற்றையும் சாதிக்க போகிறோம். எல்லாவற்றையும் ஆண்டவரே, எங்களால் எதுவும் செய்ய முடியாது, பிரயோஜனம் இல்லாத மனுஷங்க. ஆனா இயேசுவின் நாமம் எல்லாவற்றையும் செய்து முடிக்கும் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya. நன்றியோடு துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம். எல்லாவற்றையும் ஒரு நிமிடம் ஒப்பு கொடுங்க பாப்போம். குடும்பங்களை ஒப்பு கொடுங்க, உங்க கணவரை ஒப்பு கொடுங்க, ஆண்டவர் கரத்தை ஒப்பு கொடுங்க பாப்போம். 2025 இயேசு உங்க கணவரை தொட விரும்பினா இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. கண்களை மூடி ஆவியில நிரம்பி ஒப்பு கொடுங்க. என் கணவரை தொடுங்கப்பா, என் மனைவியை தொடுங்க ஆண்டவரே, என் பிள்ளைகளை தொடுங்க, என் குடும்பத்தை தொடுங்க. நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வேலை ஸ்தலத்தை தொடுங்கப்பா. உங்க ஆணி பாய்ந்த கரம் தொடரும். கர்த்தர் தொட்டாதாங்க விடுதலை, கர்த்தர் தொட்டாதாங்க விடுதலை. பருத்திமேய்க்கு ஒரு விடுதலை தேவைப்பட்டது. அவன் சொன்னா, இதோ தாவீதின் குமாரனே, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்காக இறங்கும்னு சொன்னா. இயேசு இறங்கி வந்தார். ஒரே ஒரு வார்த்தை தான், அவருடைய வார்த்தை அவருடைய வாழ்க்கை மாறிட்டு. ஒரே ஒரு தொடுதல் தான். இதோ தேவன் சகலத்தை மாற்றினார். இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும், வேலைய, பிசினஸ், ஊழிய பாதை, எதா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, உட்கார்ந்து நம்ம ஆராதிக்க போகிறோம். ஆனா ஒரு நிமிஷம் டைம் தர ஏசப்பான்னு சொல்லி அவ கரத்துல ஒப்பு கொடுங்க பாப்போம். ஏசப்பா, அப்பா அப்பா இந்த ஆண்டு முழுவதும் என்ன நடத்துங்கப்பா. இந்த ஆண்டு முழுவதும் என்ன நடத்துங்க ஆண்டவரே. உமக்காக நான் ஓடணும், உமக்காக ஏதாவது ஒரு காரியத்தை நான் செய்யணும் ஆண்டவரே. உம்மை நோக்கி நான் ஜெபிக்கணும், டெய்லி நான் ஜெபிக்கணும், டெய்லி வேதத்தை வாசிக்கணும், வசனத்தின்படி நான் நடக்க உதவி செய்யுங்கப்பா. தகப்பனே, இந்த ஆண்டுல நிறைய ஆத்துமாக்களை நான் சம்பாதிக்கணும். இந்த ஆண்டுல ஆண்டவரே உமக்காக வைராக்கியமா நிக்கணும். இந்த ஆண்டுல நிறைய காரியங்களை உமக்காக செய்யணும். இயேசுவே இயேசுவே என்னை ஆசீர்வதியும். அப்பா, உங்க பிள்ளைங்க ஜெபிச்சிட்டு இருக்கிறாங்கப்பா. இதோ இந்த ஆண்டினுடைய துவக்கத்துல இதோ நாங்க பக்கத்துல விஷ் பண்ண கோயில ஆண்டவரே, உங்க நாமத்தால நாங்க விஷ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஆண்டவரே. உங்க நாம உயரட்டும், மகிமைப்படட்டும். உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் முன்னாடி நில்லுங்க, எங்களுக்குள்ள நில்லுங்க, எங்களுக்குள்ள வாசம் செய்யுங்க. எந்த தீங்கு துக்கப்படுத்தாதபடிக்கு உங்க நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாக நாங்க வாழ அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உங்க நாமம் மட்டும் உயரட்டும், மகிமைப்படட்டும். எங்களை மீண்டும் மீண்டும் தாழ்த்துறோம் 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 தாழ்த்துறோம். நாங்க சிறுகணும், நீங்க மாத்திரம் பெருகணும்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். உட்காரலாம். யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால இந்த புது வருடத்தின் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். பக்கத்துல அருகாமையில நீங்கள் உங்களுடைய சந்தோஷமான புது வருஷ வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். ஆமென். இயேசு நல்லவர். இந்த ஆண்டிலே கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறார். ஹல்லேலூயா. அவர் நல்லவராய் இருக்கிறார். சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென். இன்னைக்குமே நம்ம வாழ்த்துக்கள், கர்த்தருடைய வசனம் எப்படியாய் சொல்லுகிறது, வாழ்த்துக்களை கூட நாம் பரிமாறிக்கொள்ளும் போது முதல் வாழ்த்து ஆண்டவரிடம் தெரியப்படுத்தணுமா. அந்த வாழ்த்து
சாபமாய் மற்றவங்களுக்கு மாறிவிடக் கூடாது. நம்ம ஆண்டவர்கிட்ட முதல்ல வாழ்த்து தெரிவிக்காம மனுஷனிடத்துல வாழ்த்து தெரிவித்தார். நீதிமொழிகள வசனம் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நாம் தேவ சமுத்திர நல்ல ஆராதனை செய்து வாழ்த்துக்களோடு துவக்கி இருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்த போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? நம்பிக்கையா இருக்கிறீங்களா? அப்படியே உற்சாகமா 2 பாடலை மட்டும் பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை இந்த புது வருஷத்துல மகிமைப்படுத்த போகிறோம். அப்படியே கொஞ்சம் கலக்கமா தான் இருக்கும். பனி நல்லா பேஞ்சிருக்குது இல்லையா? நான் இங்க அப்படியே முன்னாடி நிக்கிறதுனால எனக்கு ஒன்றும் தெரியல. ஆனா அப்படியே உட்கார்ந்து இருக்கும் போது அப்படியே ஒரு மாதிரிதான் இருக்கும். ஆனாலும் இதோ நாம் புது வருஷத்துல அவரை மயப்படுத்தியே ஆக வேண்டும். ஏன்னா இந்த வருஷம் நீங்க மயப்படுத்தி அடுத்த வருஷம் இதே மாதிரி நாம் மயப்படுத்த இதோ கர்த்தர் நமக்கு சித்தமா இருக்கிறார். தேவ சித்தம் இது. அதனால வரக்கூடிய இந்த 2025 கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் முதல் பாடலாக வாரும் தூய ஆவியே உம் பிரசன்னத்தை நாம் வாஞ்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அருமையான ஒரு பாடல் வழியாக அந்த வாரும் தூய ஆவியே ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்குமா, செகண்ட் பேஜ், ஃபர்ஸ்ட் பேஜ் பாரு. வாரும் தூய ஆவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறேன். அப்படியே உற்சாகமா மனசின் ஆழத்திலிருந்து நாம் ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய நாமம் மட்டும் இந்த வேளையில மேம்படுத்தும். லைவ்ல பார்க்கிறவங்களும் இதோ இயேசுவை நாமத்தில் மேம்படுத்துங்க. கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. ஆமென். வாரும் தூய ஆவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராடுகை செய்யோ. வாரும் தூய ஆவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராடுகை செய்யோ. ஜீவ தண்ணீர் நீரே தாகம் தீர்க்கும் ஊற்று. ஆலோசனை கர்த்தரே என்னை ஆளுகை செய்யோ. ஜீவ தண்ணீர் நீரே தாகம் தீர்க்கும் ஊற்று. ஆலோசனை கர்த்தரே என்னை ஆளுகை செய்யோ. வாரும் தூய ஆவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராடுகை செய்யோ. வாரும் தூய ஆவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராடுகை செய்யோ. அக்கினியும் நீரே பெருங்காற்றும் நீரே பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றோ. அக்கினியும் நீரே பெருங்காற்றும் நீரே பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றோ. வாரும் தூய ஆவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். என்னை மூடுங்கப்பா, வல்லமையினால என்னை மூடும். ஆமென். மறுபடியும் ஒரு விஷயம். வாரும் தூய ஆவியே வாரும் தூய ஆவியே
செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராடுகை செய்யும். கடைசி ஒரு சொல்லாமா? வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராடுகை செய்யும். எங்கள் மத்தியில ஆளுகை செய்கிறவர் அப்பா, ஆளுகை செய்கிறவர். வாரும் தூய ஆவியானவர்கள் வரிபடி ஆவியானவர் நீர்தாம் எங்களை நிரப்பி பாதுகாத்து 2025 ஆண்டவரே இந்த ஜெப வீட்டை மறைத்து நீர் வெளிப்படும் ஆண்டவரே. தூசியும் திரும்பமா இருக்கிற ஒன்னத்துக்கு இல்லாத கழுதை கொண்டு நடத்துகிறீர் ஆண்டவரே. அநேக ஆத்துமாக்களை கொடுத்து ஆண்டவரே இந்த ஜெப வீட்டை கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அலங்கரிக்கப்படட்டும். இயேசுவின் ரத்தத்தினால் பாதுகாக்கப்படட்டும். இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஆண்டவரே இந்த இடத்துல ஊழியங்கள் ஆண்டவரே ஆசீர்வாதமாய் வளரட்டும், வளரட்டும். இந்த ஆண்டில எல்லா விதமான காரியங்களும் முடக்கப்படுவதாக. இயேசுவின் வல்லமையுள்ள நாமம் மட்டும் உயரட்டும், உயரட்டையா. தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஆமென். இன்னும் ஒரு பாடலை மாத்திரம் பாடி நாம் வாக்குத்தத்த வசனத்துக்குள்ளாக நாம் பிரவேசிக்க போகிறோம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அருமையான அந்த வரி உற்சாகமாய் கடைசி பல்லவி நான் சொல்லும் போது முடிந்தவர்கள் எழுந்து நின்று நாம் ஆராதனைக்குள்ள பிரவேசிக்கலாம். பல்லவியிலிருந்து நாம் பாடி துதிக்க போகிறோம். இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, ஆமென். இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, நீதிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, நீதிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாளெல்லாமே ஐயா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாளெல்லாமே. துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாளெல்லாமே ஐயா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாளெல்லாமே. கூப்பிடும் யாவருக்கும் மிக அருகில் இருப்பவரே, கூப்பிடும் கூப்பிடும் குரலனை கேட்டு விடுதலை தருபவரே, உண்மையாய்
சொல்லலாமா? ஓ என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஓ ஸ்தோத்திரம். முடிஞ்சா விளையாடிக்கலாமா? முடிஞ்சா ஓ ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே, ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. உலக தோற்ற முதல் எனக்காய் அடிக்கப்பட்டு, உலக தோற்ற முதல் எனக்காய் அடிக்கப்பட்டு, துரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்து விட்டேன். துரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்து விட்டேன். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே, ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம், துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாம். சொல்லமா? ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே, ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே, ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே, ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே, ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஆமாண்டவரே, உயிருள்ள நாள் வரையிலும் உம்மை துதித்து ஸ்தோத்திரிக்கிறோம்பா. தகப்பனே, இந்த 2025 ஆண்டுக்குள்ள பிரவேசிக்க செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு கொடுத்த குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களை நம்பி கொடுத்திருக்கிற வேலைக்காக, பிசினஸுக்காக, ஊழிய பாதைக்காக ஆண்டவரே உம்மை துதித்து ஸ்தோத்திரிக்கிறோம்பா. நீர் எங்கள் தேசத்தை நேசிக்கிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்து தேசத்தை தகப்பனே வேதாகமத்துல நீர் குறித்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு தந்த நல்ல பாரத பிரதமருக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு தந்த நல்ல சிஎம்காக ஸ்தோத்திரம். நல்ல அமைச்சர்மார்களுக்காக ஸ்தோத்திரம். நல்ல அரசு அலுவலர்களுக்காக ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. எங்களை சுத்தி இருக்கிற எல்லா விதமான ஆண்டவரே எஜமான்களுக்காக ஆண்டவரே அப்பா தகப்பனே இருக்கிற எல்லா விதமான அரசு அலுவலகங்களுக்காக நன்றியோடு துதித்து ஸ்தோத்திரிக்கிறோம்பா. நீர் எங்களுக்கு கொடுத்திருக்க நல்ல வளங்களுக்காக, ஆசீர்வாதத்துக்காக, விளைச்சலுக்காக ஆண்டவரே ஆசீர்வாதம் உள்ள கரம் எங்களை தொட்டதுக்காக உம்மை துதித்து துதித்து ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்னு சொல்லி இந்த ஆண்டுல நாங்க எவ்வளவாய் சிறுக எவ்வளவாய் பெருகணும் பெருகணும் ஆண்டவரே. நாங்க ஒன்னத்துக்கு லாயக்கு இல்லப்பா, பிரயோஜனமே இல்லாத மண்ணுப்பா. உங்க நாம மட்டும் உயரட்டும் ஆண்டவரே. இது செஞ்சேரி இல்ல, இயேசுவின் நாம மட்டும் உயரட்டும்.
நாமம் மட்டும் உயரட்டும். அல்லேலூயான்னு சொல்லிங்க நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோம் தாழ்த்துறோம். இப்பவும் ஆண்டவரே உடைய வாக்குத்தத்த வார்த்தைக்குள்ள நாங்க பிரவேசிக்கிறோம். நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். உட்காரலாம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையாய் நாம் தேவன் நம்மை நடத்தி இருக்கிறார். நல்ல ஆராதனை செஞ்சிருக்கிறோம். உற்சாகமாய் ஆராதனை செய்யறது ஏன் தெரியுமா? அந்த 12 மணி அளவுல நல்ல ஆராதனை செய்யணும். நம்மையே மறந்து ஆராதனை செய்யணும். ஏன்னா நம்மளை சுத்தி இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் அலங்கத்தை இடிச்சு தள்ளினது போல தேவதூதர்கள் இறங்கி வந்து இடித்து தள்ளுவார்கள். அலங்கங்கள் மாறிவிடும். கர்த்தர் ஏதோ நம்மத்தில பெரிய காரியங்களை செய்வார். தூக்கமா இருக்கா? எனக்கு தெரிஞ்சு என் சபையில பிரின்சி தான் உற்சாகமா இருக்கிறா. மற்றவங்க எல்லாம் கொஞ்சம் கரங்கிட்டீங்க. ஆமே, கர்த்தர் நல்லவர். எல்லாம் நிம்சியோட தாக்கு பிடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறா. கண்ணெல்லாம் ரெட் ஆயிடுச்சு. இன்னொரு பாப்பா என்னன்னா விரைச்சிட்டு கண்ணு மூடாத அப்படின்ற மாதிரி உட்கார்ந்து இருக்கிறா. ஆனா இன்னைக்கு பரவாயில்ல, பிரின்சி நல்லா உற்சாகமா தேவ சமூகத்துல இருக்கிறதை நான் பார்த்துட்டே இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உற்சாகத்தோடு வாமா, கர்த்தர் உன்னை இன்னும் பலப்படுத்துவார், இன்னும் உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த வருஷம் தேவன் நம்ம கொடுத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாக்கு தத்தம் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இந்த வருஷம் தேவன் நமக்கு, இயேசு நமக்கு நல்லவராய் இருக்கிறார். நல்ல ஒரு வாக்கு தத்த வசனத்தையும் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். என்னன்னா, பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவீர்கள். இது வாக்கு தத்தமா இருக்கிறது. பரிபூர்ண ஆசீர்வாதம். இயேசு சொல்லுகிறார், உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அல்லேலூயா. பரிபூரணம். இந்த ஆண்டு நமக்கு பரிபூரணத்தின் ஆண்டு, பரிபூர்ண ஆசீர்வாதத்தினுடைய ஆண்டு. நீங்க நினைக்கலாம், என்ன பிரதர் நீங்க சொல்றீங்க, 2024 பல விஷயம் நடந்து போச்சு. நம்ம தேசத்துல நிறைய விஷயம் நடந்துட்டு தான் இருக்குது. பாலிடிக்ஸ் நிறைய பார்க்கும்போது ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது. அதுக்குள்ள நம்ம போக வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. ஆனா நம்முடைய கண்கள் எல்லாத்தையும் பார்க்கணும். தேவ பிள்ளைகள் எல்லாத்தையும் கவனித்து நாம் செயல்படுவது நம்முடைய அவசியமா இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நிறைய விஷயங்கள் பரிபூர்ணத்துக்கு அடையாளமே இல்லையே பிரதர் 2024 நான் நடந்த காரியத்தை பார்த்தா அப்படின்னு நினைக்கலாம். ஆனா கர்த்தர் ஒரு நொடி பொழுதுல ஒரு உலகத்தை இடிச்சு இன்னொரு உலகத்தை உருவாக்கினவர் நம்ம கூட இருக்கிறார். ஆமென். பாருங்க, உலகத்தை பார்த்து பார்த்து சிருஷ்டித்து அந்த உலகம் அவருடைய பேச்சை கேட்கல, பாவம் பண்ணுச்சுன்னு சொல்லி ஆண்டவர் எடுத்த டெசிஷன் தெரியுமா? நோவாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஒரு பேழையை கட்டு. ஒரு பேழையை கட்டி என்ன செய்ய, உள்ள நான் சொல்ற பிராணிகள்லாம் உள்ள விடு, ஒவ்வொரு அறைகளை கட்டு, இதோ நான் சொல்லுகிற வழியில் நீ வெளியில வராதன்னு சொல்லி அந்த கதவை மூடினார். கதவை மூடினது தான். அடுத்த நிமிஷம் அந்த உலகத்தையே புரட்டி போட்டார். எல்லாத்தையும் ஒரு நொடி தான். அவர் தான் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். இன்னைக்கு என்னென்னமோ நடக்குது, பயங்கரமா விஷயம் போகுது. ஆனா கர்த்தர் நினைச்சா அழிக்கவும் உருவாக்கவும் அவராலே முடியும். அதை மனுஷராகி நாம் மறந்து போகிறோம். ஆனா இன்னைக்கு அதை நினைவூட்டதான் ஆண்டவர் நமக்கு இந்த வாக்குத்தத்த வசனத்தை கொடுக்கிறாரு. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிபூர்ண ஆசீர்வாதங்களை நீங்கள் நானும் இந்த வருடம் பெற்றுக்கொள்ள போகிறோம். எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டா, உண்மையுள்ள மனுஷன். அதுக்கு முன்னாடி பரிபூர்ண ஆசீர்வாதம் எதுல தெரியுமா? பரிபூர்ண ஆசீர்வாதம். பரிபூர்ணம்னு என்னங்க அர்த்தம்? பரிபூர்ணம் என்ன அர்த்தம்? உட்காரமுள்ள மேல உட்காருப்பா, சீக்கிரம் முடிச்சிருவோம். பரிபூர்ணம்னா கவனிக்கலையா? இவட்ட பேசிட்டு சொல்லுங்க. பரிபூர்ணம் என்னமோ சொன்னீங்களே, நிறைவான ஆசீர்வாதம். நம்ம மனுஷங்க நிறைவுங்கிறது எது தெரியுமா சொல்லுவோம்? தண்ணி டேங்க் ஃபுல் ஆயிடுச்சுன்னா மேல ஓவர்ஃப்ளோ ஆகும். பார்த்துருக்கீங்களா? சத்தம் போடுவோம், தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சு, ஃபுல் ஆயிடுச்சு, ஆஃப் பண்ணுங்க அப்படி. இது மனுஷங்க பார்வை. இயேசு கிறிஸ்துவுடைய பார்வை எப்படி தெரியுமா? அந்த தண்ணி குறைய குறைய ஆண்டவர் ஃபுல்ஃபில் பண்ணிட்டே இருப்பார். அது எடுக்க எடுக்க குறையாது. நான் ஒரு வீட்டுக்கு போயிட்டு ஒரு ஏதோ பாயாசம் ஒன்று கொடுத்தாங்க. அந்த வீட்டில் அந்த
வீட்டில் போய் உபவாச ஜபத்தை உபவாச ஜபம் இல்லை, விசிட்டிங் தான். விசிட்டிங் ப்ரேயருக்கு நான் போயிருந்தேன். ஒரு பவுலில் உடன்பேட்டையில் ஒரு விசுவாசி வீட்டில் கொடுத்தாங்க. பாயசத்தை குடிக்கிற தீரவே மாட்டேங்குது இந்த பவுலில். எனக்கு அதுவே வயிறு ஃபுல்லாயிடுச்சு. நான் சொன்னேன், என்னங்க இது எடுக்க எடுக்க வந்துகிட்டே இருக்குது. இல்லை பிரதர், உங்க நினைவு பெறுகிறது. அந்த மாதிரி நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை எப்படி தெரியுமா எடுப்பீங்க? ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை எடுக்க எடுக்க அது மறுபடியும் ஃபுல்லாகும். அது குறையவே குறையாது. நிறைவு, அதுதான் நிறைவு. நம்ம பார்க்குற நினைவெல்லாம் நிறைவல்ல. டேங்க் ஃபுல்லாச்சுன்னா ஆஃப் பண்ணிடுவோம். அடுத்த ஒரு 10 நிமிஷம் இல்லை, அடுத்த ஒரு 20 மணி நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் எம்டி ஆயிடும். மறுபடியும் தண்ணி போடணும். எது தண்ணி போடணும்? மோட்டர் தண்ணி ஆனா அதையும் கொஞ்சம் பார்த்து பேசிடணும்ல. தண்ணி போடணும். லைவ்ல தெரியாதவங்க பார்த்து வேற ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா ஊழியக்காரரே சொல்லிட்டாருப்பா அப்படின்னு. நான் சொல்றது, கீழே நிலத்தடி போர் தண்ணி எல்லாம் நல்ல தண்ணி மேலே ஏத்துறதுக்குப்பா, மோட்டர் தண்ணி போடுறதுக்கு சுவிட்ச் ஆன் பண்ணணும். தெளிவா பேசிடுவோம். அப்படி இருக்கிறனால அது குறையும். ஆனா இயேசு கொடுக்குற ஆசீர்வாதம் குறையாது. இது எதுல பரிபூரணம் உண்டாகும்னா, முதல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில இயேசுவை தேடுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் பரிபூரணத்தை இந்த ஆண்டில பார்ப்பீர்கள். பரிபூரணம். இந்த வாக்குத்தத்தத்துக்காக ஆண்டவர் சொந்தல நான் ஜெபித்த போது கர்த்தர் சொன்னார், ஆவிக்குரிய வாழ்க்கையில என் பிள்ளைங்க யாரெல்லாம் என்ன நாடுறாங்களோ, என்ன தேடுறாங்களோ, அவர்கள் பரிபூரணத்தை பார்ப்பார்கள். அப்பவும் அது முடியாது. பவுல் சொல்றாரு, இதோ இந்த வசனத்துக்கு எல்லை இல்லை, இந்த ஆவிக்குரிய வாழ்விற்கு ஒரு எல்லை இல்லை. வானம் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் ஆவிக்குரிய வாழ்வு வளர்ந்திருக்கிறது. பரிபூரணம் 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 ஆண்டவர் நடத்துவார். நீங்க விரும்பினா இந்த ஆண்டில உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பரிபூரணத்தில் நடத்த விரும்புகிறார். பரிபூரணத்தில் நடத்த விரும்புகிறார். இது முதல் ஆசீர்வாதம். இரண்டாவது ஆசீர்வாதம், நீங்கள் விரும்பினால் உங்கள் விசுவாசத்தை கர்த்தர் அங்கீகரித்து பரிபூரணத்தில் நடத்த விரும்புகிறார். பரிபூரணத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காணுவாய். இல்லையா? அப்போ நம்ம கிட்ட தான் ஆண்டவர் விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். அவர் விசுவாசத்தோடு இருக்கிறார். அவருடைய வாயிலிருந்து புறப்படக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் வல்லமையான வார்த்தை. அது வெளியில வந்தது அப்படின்னா கிரியை செய்யாம அவருடைய திரும்பி வராது. அப்ப நம்ம கிட்ட தான் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கு. நம்ம கிட்ட தான் மிஸ்டேக். அப்ப இந்த மிஸ்டேக்கை திருத்திக்கணும்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ விரும்பு. எப்படிங்க விசுவாசத்தை வர வைக்கிறது? முழங்கால் அப்படி நிக்கணுமா? இந்த விசுவாசம் எனக்கு வேணுமே. என்ன பண்ணி கையை கிழிக்கவா? எனக்கு விசுவாசம் வேணுமே. ரத்தத்தை சிந்தவா? எனக்கு விசுவாசம் வேணுமே. உங்க திருச்சபையில ஒரு தூணை கட்டி கொடுத்துருவா? எனக்கு விசுவாசம் வேணுமே. உங்களுக்கு 1 கோடி கொடுத்துருவா? யார கொடுக்குறீங்களா என்ன? அல்லேலூயா. இப்படியெல்லாம் சொன்னா நம்பி ஏமாந்துடாதீங்க. 1 கோடி இந்த ஆலயத்துக்கு கொடுப்பீர்களானால் உங்கள் விசுவாசம் அங்கீகரிக்கப்படும்னா ஏமாந்துடாதீங்க. வஞ்சிக்கப்பட்டு போவீங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கக்கூடிய காலம் இது. என் இயேசு இலவசமாய் உங்களுக்கு தருகிறது விசுவாசம். என் இயேசு ஒரு விடுதலை கொடுத்தா உங்களுக்கு இலவசமாய் கொடுப்பார். உங்களை நீங்கள் வருத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்களும் நானும் அள்ளி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் கேட்பதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், நீ நம்பு, நான் கிரியை செய்கிறேன். இதுதான் இயேசுடைய ஸ்டைலு. இதை தவிர வேற எந்த ஸ்டைல எந்த மனுஷன் சொன்னாலும் நம்பிடாதீங்க. ஹல்லேலூயா. அவர் மெய்யான இயேசு கிறிஸ்து. அவர் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நீ நான் நம்பு. உன் நம்பிக்கை சின்ன பாயிண்ட் என்கிட்ட இருந்தது அப்படின்னா நான் விசுவாசத்தை பலப்படுத்துவேன். ஒரு வாலிப பையன் தீய பார்த்தா அப்படியே கீழே விழுக போறான். தண்ணியை பார்த்தா கீழே விழுக போறான். அவனை சீஷர்கிட்ட கொண்டு வராங்க. சீஷர்களால அவனை குணப்படுத்த முடியவில்லை. உள்ள பிசாசு அலக்கழிக்குது. தீய பார்த்தா அப்படியே விழுகணும், பிடிக்கணும். பிசாசு தீக்கிட்ட கொண்டு போகும். ஒரு சில பேர் பெரியவங்க சொல்லுவாங்க, பார்த்துருக்கிறீங்களா? கிணத்து பக்கம் நிக்காத, தள்ளி விட்டுரும் பிசாசு. ட்ரெயின், நான் போய் ட்ரெயின்ல நின்றுட்டு இருப்பேன், பஸ் ஃபுட்போர்ட்ல நிற்பேன். எங்க அம்மா சொல்லி விடுவாங்க, டேய் பிசாசு தள்ளி விட்டுருண்டா, இழுத்துருண்டா. தள்ளி விட்டுருன்னு சொல்ல மாட்டாங்க, இழுத்துருண்டா அப்படின்வாங்க. நான் பார்ப்பேன், எங்க நிக்குதா? எங்க நின்னாலும் சரி, எதுவுமே உங்களை சேதப்படுத்தாது.
அதுதான் உண்மை. ஆனா நீங்க அவரை நம்ப வேண்டும். அந்த விசுவாசத்தை கர்த்தர் உங்களுக்குள்ள வைப்பார், உங்களை சேதப்படுத்தாது. அந்த வாலிப பையனை சீஷரால குணப்படுத்த முடியல. இயேசு வந்தார், ஒரே வார்த்தை தான், அந்த பிசாசு அவனை விட்டு விலகிற்று. அவங்க அப்பா சொல்றாரு, பெத்த தகப்பன், ஆண்டவரே என் அபிசுவாசம் என்னை விட்டு நீங்கும்படி என்னை ஆசீர்வதியும். கேட்கணும். நீங்க பரிபூரணத்தை அடைய வேண்டுமானால் உங்களுக்குள்ள அந்த பரிபூரணத்தை அடைய முடியாத அளவுக்கு என்ன தடையா இருக்குன்னு நீங்க முதல்ல பார்க்கணும். பொண்ணுமல உங்க வீட்டுக்கு போறீங்க, உங்க வீட்டுக்கு போறதுக்கு வழி இல்ல, அப்படி உட்காந்துக்குவீங்களா? போப்பா, வீட்டுக்கு போக வழி இல்ல, இங்கேயே நம்ம போதி தூங்கிக்கலாம், இங்கேயே நம்ம உட்காந்துக்கலாம். என்ன செய்வீங்க? எப்படியாச்சு நான் என் வீட்டுக்கு போகணும்னு சுத்தி வழி தேடுவீங்கல்ல. இல்லைன்னா இருக்கிற கல்லை தூக்கி புரட்டி போட பார்ப்பீங்கல்ல. மரம் விழுந்தா மரத்தை வெட்டி துண்டு துண்டா வெட்டி தள்ளி போட பார்ப்பீங்கல்ல. அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில பரிபூரணம் இந்த ஆண்டுல நீங்க பெற்றுக்கொள்ள முடியாத சமயத்தில் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த பரிபூரணத்துக்கு தடை என்னன்னு சொல்லி பார்த்து அதை நீக்கும்படி நீங்கள் தேவ சமூகத்துல முடிஞ்ச உபவாசம் பண்ணி ஜெபிச்சா கர்த்தர் அதை நீக்குவார். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, பரிபூரணத்தை நீ பார்ப்பே. அந்த தகப்பன் சொல்லுகிறார், பெத்த தகப்பன், ஆண்டவரே என்கிட்ட இருக்கிற அவிசுவாசமான எண்ணம் என்னை விட்டு நீங்கட்டும். ஒரே வார்த்தை, நீங்கட்டும். இன்னைக்கு இந்த மாதிரி ஜெபத்தை நம்ம செய்ய மாட்டேன்றோம். அவிசுவாசத்துக்குள்ளேயே இருக்கிறோம், நம்பிக்கை இல்லாத மாதிரியே உட்கார்ந்து இருக்கிறோம். உங்களுக்குள்ள நம்பிக்கை இருந்தாதான் நீங்கள் பரிபூரணத்தை இந்த ஆண்டிலே பார்ப்பீர்கள். ஆண்டவர் வேறு பிரிச்சு காமிப்பார், பரிபூரணம் உள்ளவர்களும் பரிபூரணம் இல்லாதவர்களும். நான் ஒரு நாள் ஒரு ஜெப கூட்டத்துக்கு நான் போயிருந்தேன், வாலிப நாட்கள்ல. அந்த ஜெப கூட்டம் வாலிபர் கூட்டம், ஏகப்பட்ட வாலிபர்கள். நான் வாலிபனா இருந்த நாட்கள்ல ஓடி போனேன் அந்த கூட்டத்துக்கு. எதுக்குன்னா, எனக்கு ஒரு பரிபூரணம் வேணும், அபிஷேகம் வேணும். அபிஷேகமே இல்லை எனக்குள்ள, வெறும் மனிதனா இருந்தேன். அபிஷேகத்துக்காக நான் கடந்து போன போது அங்க நிறைய வாலிப பசங்க, நிறைய வாலிப பிள்ளைங்க. நான் முன்னாடி ஊழியக்காரரை பார்த்து நின்று இருக்கிறேன், ஏக்கத்தோடு நிற்கிறேன், ஏக்கத்தோடு நின்று கொண்டு இருக்கிறேன், பரிதபிப்போடு எனக்கு அபிஷேகம் வேண்டுமேன்னு சொல்லி. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த கூட்டம் முடிஞ்சிருச்சு. கூட்டம் முடிவில் அபிஷேக மழை பயங்கரமாய் பொழிதரப்படுகிறது. அங்க இருக்கிற எல்லா வாலிப பசங்களுக்குள்ளேயும் அபிஷேகம், நான் பார்க்கிறவங்களுக்குள்ளே அபிஷேகம். என்னை மட்டும் ஏதோ வேற தட்டி விட்டு பிரிச்ச மாதிரி நான் வெளியில போறேன். அபிஷேகத்துக்கு நாடி வந்தவன், அபிஷேகத்துக்கு தேடி வந்தவன் வெறுமையா திரும்பினேன். என் ஊருக்கு நான் வெறுமையா திரும்பி வந்த உடுமப்பேட்டைக்கு ரொம்ப சார்ந்து போனேன். ஆண்டவர் சொன்னாரு, நீ நாடி வந்த, தேடி வந்த, நீ விரும்பி வந்தியா? எனக்கும் வேணும், எப்படியாச்சும் வேணும். பிடிவாதத்தோடு நீங்க இந்த அபிஷேகத்தை நிக்க கூடாது. என்னை ஆசீர்வதி ஆண்டவரே, என்னையும் தொடுங்க ஆண்டவரே, இந்த பாவியை தொடுங்க ஆண்டவரே. என்னை தாழ்மையோடு கூட நாம் விரும்பினால் தேவ மகிமையை காணுவோம். நான் விருப்பத்தோடு கூட ஒரு இடத்துல காத்திருந்து ஜெபித்த போது கர்த்தரனை அபிஷேகம் பண்ணினார். ஊழியக்காரனை இன்னைக்கு நிறுத்தி இருக்கிறார். நீ விரும்பணும். ஆண்டவர் சொல்றாரு, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன். தாகம் இருக்கணுங்க. உங்களுக்குள்ள தாகம் இருந்தாதான் இந்த ஆண்டுல பரிபூரணத்தை பார்க்க முடியும். ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தை பொய்யாகாது, பரிபூரணத்தை நீ பார்ப்ப. எத்தனை தடை வந்தாலும் நீ பரிபூரணத்தை பார்ப்ப. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் நீ பரிபூரணத்தை பார்ப்ப. உன்னை சுத்தி, உனக்கு சுத்தி எல்லா பக்கமும் பிரச்சனைங்கிறியா, நீ பரிபூரணத்தை பார்ப்ப. எப்படின்னா, நீ நம்பினால். அப்போ கர்த்தர் நீங்கள் விரும்பினால் விசுவாசத்தை உங்களுக்குள்ள வைத்து உங்களை பரிபூரணத்துக்குள்ள பிரவேசிக்க போகிறார். பரிபூரணத்துல ஆசீர்வாதமாய் வளர செய்ய போகிறார் இந்த ஆண்டுல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது எதுல கர்த்தர் உங்களையும் என்னையும் பரிபூரணமாய் நடத்த போகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஆசீர்வாதத்தில், கிருபையில. ஆசீர்வாதம்னா பொருளாதார ஆசீர்வாதம் இல்லை, அதுக்கு அப்புறம் தான். அதுக்கு முன்னாடி கிருபை. நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் கிருபையின் வார்த்தையா இருக்கும். நான் ஒருத்தரை பார்த்தேன். நானும் என் மனைவியும் ஒரு டீ கடைக்கு போயிருந்தோம், பேக்கரிக்கு உட்கார்ந்துருந்தோம். அங்க அந்த பேக்கரியில இருக்கிற அந்த பையன் ஏற்கனவே கொஞ்சம் நெகட்டிவ் அப்படின்னா அவிசுவாசமா பேசிக்கொண்டே இருக்கிறான். இந்த வாலிப பையன், ஒரு வயது முதிர்ந்த ஒரு ஐயா அங்க ஆப்போசிட்ல உட்கார்ந்துருந்தாரு.
அவன் ஏற்கனவே வந்து, அதாவது அங்க நிறைய நாய்க்குட்டிங்க இருக்கும். நம்ம வீட்டுல எப்படி சுத்திட்டு இருக்குதுங்க, இப்போ ஏதோ ஒண்ணு கத்திட்டு இருக்குது. அத மாதிரி அங்க நிறைய நாய்க்குட்டிங்க இருக்கும். அந்த பையன் சொல்றான், ப்ரோ என் கடைக்கு ஏதாவது நாய்க்குட்டி வந்துச்சுன்னா செத்துரும் ப்ரோ அப்படின்னு. அதே மாதிரி அவன் சொன்ன மாதிரி நிறைய நாய்க்குட்டி செத்துருச்சு. இந்த ஒரு வருஷத்துல நான் பார்த்துருக்கிறேன். அந்த வயது முதிர்ந்தவர் வந்துட்டு ஒரே வார்த்தை சொல்றாரு, எப்ப உனக்கு நாய்க்கு செட் ஆகாதுடா, உங்ககிட்ட வந்தா ராசியே இல்லை, செத்து போயிடும். அவன் இன்னும் மேலும் வந்து அவன் துக்கம் அடைகிற மாதிரி அவருடைய வார்த்தை என்ன செய்யுது, அவன் அப்படியே நோகடிக்குது. இந்த மாதிரி வார்த்தைகள் நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில கேட்டிருக்கோம். தெரியுதா? யாராவது சொல்லுவாங்க, ஒன்னால வளர முடியாது, ஒன்னால சாப்பிட முடியாது. அப்பதான் நம்ம சாப்பிடணும். கர்த்தர் சொல்றாரு, முடியாதவைகளை முடிச்சு வைக்கதான் நான் இருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார். எப்பவுமே ஒரு நெகட்டிவா யாராவது ஒருத்தர் கிட்ட பேசினா நான் என்ன தெரியுமா செய்வேன், அப்புறம் எதுக்கு ஏசப்பா கேட்கணும். சாப்பிட முடியாது, என்னது இதெல்லாம் நீ விரும்பினா சாப்பிட முடியாதுன்னா அப்புறம் எதுக்கு ஏசப்பா. டாக்டர் சொல்லுவாங்க, நீ சாப்பிட முடியாது, நீ சாப்பிட்ட பிரச்சனை வந்துடும், அது வந்துடும், இது வந்துடும், அது வந்துடும். எதுக்கு ஏசப்பா? எதுக்கு? அப்புறம் அவரை தேடினால் முடியாதவைகளை முடித்து வைப்பார், நல்ல ஆலோசனை கொடுப்பாரு, ஆசீர்வதிப்பார், பலப்படுத்துவார். அப்போ அந்த பரிபூரணத்துல ஒரு பரிபூரணம் என்ன தெரியுமா? கடைசியா கிருபையின் பரிபூர்ணம். நீங்க பேசுற வார்த்தையெல்லாம் கிருபையான வார்த்தையா இருக்கும். யாருகிட்ட பேசினாலும் உன்னால முடியும்பா, உன்னால முடியும், உன்னை படைத்தவரால செய்ய முடியும், நீ நல்லா சாப்பிடுவ, நீ நல்லா வளருவ, நீ நல்லா இருப்ப. இந்த மாதிரி வார்த்தைகளை தான் இதோ அவரை நம்புகிற ஜனங்கள் இந்த ஆண்டில பேச போகிறார்கள். இது பரிபூரணத்தின் அடையாளமா இருக்க போகிறது. கடைசி பரிபூரணம் என்ன தெரியுமா? பொருளாதாரத்தின் பரிபூரணம். இன்னைக்கு நிறைய பேர் பொருளாதாரத்துல கொஞ்சம் வீக்கா இருக்கனாலதான் ஏசப்பாவை தேட முடியல முழு இதயத்தோடு, முழு மனதோடு. உண்மை அதுதானங்க. அப்படி இருக்கும்போது கர்த்தர் சொல்லுகிறார், நீ உண்மையா இருந்தீனா இதோ பரிபூரணத்துல நீ வாழுவ. நீ தேட மாட்ட, இதோ என்ன அதிகமா நீ, அதாவது உலகத்தை தேட மாட்ட, நீ என்ன அதிகமா தேடுவ. பரிபூரணம். அந்த பரிபூரணம் எப்படி தெரியுமா இருக்கும்? நீங்க மற்றவங்களுக்கு கொடுப்பீங்க, ஃபில் ஆயிட்டே இருக்கும். மற்றவங்களுக்கு எடுத்து நீங்க செய்ய செய்ய, ஏழைகளுக்கு, திக்கற்ற பிள்ளைகளுக்கு, விதவைகளுக்கு நீங்கள் எடுத்து கொடுத்து உதவி செய்ய உதவி செய்ய உங்களுக்கு அது மறுபடியும் ஃபில் ஆயிட்டே இருக்கும், ஃபில் ஆயிட்டே இருக்கும். கர்த்தர் கொடுத்துக்கிட்டே இருப்பார், கொடுத்துக்கிட்டே இருப்பார், கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதுதான் பரிபூரணம். இந்த பரிபூரணத்தை கர்த்தர் உங்க வாழ்வில தர விரும்புகிறார். எத்தனை பேருக்கு வேணும் இந்த பரிபூரணம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுக்கெல்லாம் தேவை உண்மையான ஒரு வாழ்க்கை. வேதம் சொல்லுகிறது, உண்மையுள்ள மனுஷன், எடுத்து வாசிக்கலாம். நீதிமொழிகள் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நீதிமொழிகள் 28:20 வாக்குத்தத்த வசனம், இந்த ஆண்டினுடைய வாக்குத்தத்தம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆமென். ஐஸ்வரியமாய் இருக்கிற தீர்க்கதரிசிகளோ ஆக்கினைக்கு தப்பான். தீர்க்கதரிசிகளா? ஐஸ்வரியவானாய்க்கிறதுக்கு தீவிரிக்கிறவனோ பரவாயில்ல. ஆமென். யப்பா, எவ்வளவு தப்பா பிடிச்சிட்டீங்க. ஸ்தோத்திரம். லைவ்ல இருக்கிறவர்கள் மன்னிக்கணும். பாருங்க, ஆண்டவருடைய வேதம் சொல்லுது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார். நம்ம ஆண்டவர் நம்மளை வந்து பரிபூரணத்தில் நடத்தணும்னா, பரிபூர்ணமா நம்ம நல்லா சாப்பிடணும், பரிபூர்ணமா நான் வாழணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்ன செய்யணுமாமா? ஹானஸ்டா இருக்கணும், அதாவது உண்மையா இருக்கணும். ஆண்டவர் சொல்றார், நீ உண்மையாயிரு. இது ரொம்ப கஷ்டம் இல்ல? அல்லேலூயா. எவ்வளவு கஷ்டம் இல்ல? ஒரு வாலிபன் என் இடத்துல வந்து சொன்னான், பிரதர், என்ன பிரதர் அது உண்மையாருங்கிறீங்க? என்னை சுத்தி இருக்கிறவன் பூராமே பொறுக்கிங்க, சுத்தி இருக்கவன் பூராமே மோசமான ஆளுங்க. எப்படி பிரதர் உண்மையா இருக்கிறது இந்த காலத்துல? அது 2024 நீங்க உண்மையா இருங்கிறீங்களே, 25 வந்துட்டோம். எப்படி உண்மையா இருப்பது? எல்லா சூழ்நிலையிலையும் இந்த மாதிரி ஒரு காரியம் உண்டு. பாவம் நிறைந்த உலகத்துல நான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்தீனா நிறைவுல நான் உன்னை வாழ செய்வேன். எடுத்தவங்க வாசிக்கலாம். லூக்கா 16:10. லூக்கா 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன்
அநேகத்தில் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான். கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன். கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாய் இருக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, நீ உண்மையா இருக்க விரும்பினா என் மகனே என் மகளே, நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்தீன்னா நீ அநேகத்துல உண்மையா இருப்ப. நீ கொஞ்சத்திலேயே பொய் பேசிட்டு அநியாயம் பண்ணினா அநேகத்துக்கும் இப்படிதான் இருப்ப. ஆண்டவர் சொல்றாரு கொஞ்சத்துல. இன்னைக்கு யோசேப்புடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம். எவ்வளவு பெரிய காரியத்தில் உண்மையா இருக்கிறாரு இல்லைங்களா? யோசேப்பை நம்ம எவ்வளவோ நம்ம தியானிச்சிருக்கிறோம். பரிசுத்தமான காரியத்துல அவர் உண்மையுள்ளவர் ஆயிருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஏன்னா இந்த யோசேப்புக்கு நல்ல ஒரு தருணத்தை யோசேப்புடைய எஜமானாகிய ஒரு மனுஷனுடைய மனைவி உண்டாக்கி தருகிறார். அவன் சொல்றா, யோசேப்பு வா, நாம் இருவரும் இணைவோம். என்னுடைய கணவர் தூர தேசத்துக்கு போயிருக்கிறாரு. உன்னுடைய எஜமானன் என்னுடைய கணவர் தூரமா போயிருக்கிறாரு. வீட்டில் இருக்கிற வேலைக்காரங்களை எல்லாம் அனுப்பிட்டேன். நாம் இணைவதை ஒருவரும் பார்க்க முடியாது, நீ கவலைப்படாத அப்படின்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறான். அல்லேலூயா. ஆனா அந்த யோசேப்பு என்ன தெரியுமா செய்றாரு? அத சொன்னோன்னு சுத்தி முத்தி பார்த்துட்டு, யாரும் இல்லையா, வீட்டுக்காரர் போயிட்டாரா, வேலைக்காரங்களாம் போயிட்டாங்களா, மாட்டி விட்டுற மாட்டிய அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுடைய ஆசைக்கு இந்த வாலிபனாகிய யோசேப்பு இணங்கவில்லை. இத்தனைக்கும் அந்த யோசேப்பு கட்டியிருந்த துணியை அவ பிடிச்சிருக்கிறா, வா பலவந்தம் பண்ணுகிறாள். அப்பவும் அந்த துணியை இழுத்துட்டா. அப்பவும் ஒரே ஓட்டம் ஓடுறான் யோசேப்பு. ஏன் தெரியுமா? அவன் அநேகத்துல உண்மை உள்ளவனா இருந்தான். ஆனா ஆரம்பத்துல கொஞ்சத்துல உண்மையா இருந்தான். எதுல தெரியுமா? அவன் சொல்றான், என்னை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நான் எப்படி துரோகம் பண்ணுவேன் ஆண்டவருக்கு? என் ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். என் தேவன் என்னை பார்க்கிறார். உன்னுடைய கணவர் என்னுடைய எஜமானன் என்னை நம்பி இந்த பொருள் இந்த வீடு உன்னை தவிர எல்லாத்தையும் ஆளுகை செய்யணும்னு சொல்லி என்னை நம்பி கொடுத்துட்டு போயிருக்கிறாரு உன் கணவர் என்னுடைய எஜமானன். நான் எப்படி துரோகம் பண்ணுவேன்? உண்மை பாத்தீங்களா? எப்படிப்பட்ட உண்மை! ஆண்டவருக்கு மட்டும் இல்ல, யோசேப்பு மனுஷனிடத்துல உண்மை உள்ளவராக இருக்கிறார். நான் எப்படி துரோகம் பண்ணட்டும் என்னுடைய எஜமானனுக்கு? ஐயோ, நான் துரோகம் பண்ண முடியாது. அதுக்கும் மேல என்னை உண்டாக்கினவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். நான் துரோகம் பண்ண மாட்டேன். ஓடுறான். அவளுக்கு அவ்வளவு கோபம் இருக்கிறது. இது நமக்கு எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு விஷயம். ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், எடுத்தோன இந்த மாதிரி உண்மையா வாழ முடியாது. எடுத்தடுப்புல உண்மையா வாழ்ந்துடவே முடியாது. ஆரம்பத்திலிருந்து யோசேப்பு உண்மையா இருந்தபடினாலதான் இந்த மாதிரி ஒரு பெரிய தருணத்துல உண்மையா இருக்க முடிஞ்சது. உண்மையிலே சொல்றேன், குழந்தைகள் வளரும் போது ஆரம்பத்திலேயே நீங்க மியூசிக் கிளாஸ் விட்டாதான் 10th 12th வரும்போதெல்லாம் நல்ல மியூசிக் போடுவாங்க. பார்த்துருக்கிறீங்களா? திடீர்னு போய் நீ மியூசிக் கத்துக்கோ, நீ நடனம் கத்துக்கோ, பரதநாட்டியம் கத்துக்கோ அப்படின்னு முடியுமா என்ன? அதெல்லாம் என்னால முடியாது. பரதநாட்டியம்ல எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமான்னு ஓடிடுவாங்க. ஆரம்பத்துல இருந்து பிரின்சிய நடனத்துல விட்டுருந்தீங்கன்னா இந்நேரம் இன்னைக்கு ஒரு என்னமோ சொல்லுவாங்களே, டான்ஸ் மாஸ்டர் ஆயிருக்கலாம் இன்னைக்கு. திரும்பி பாக்குறாங்க, அம்மாவா வீட்டுக்கு வாமா நீ. எப்பவுமே அதனாலதான் நான் சொல்றேன், ஆரம்பத்துல நீங்கள் காட்டுகிற உற்சாகம் அதுதான் இறுதியில உங்களுக்கு பலப்படுத்தும். நீங்க ஆரம்பத்துல இருந்தே வாக்கிங் போனாதான் உண்டு. 50 வயசு ஆனோன்னா முட்டியில லைட்டா தேய்மானம் வரும். இப்பெல்லாம் 40 வயசுக்கு வந்துருது. அப்படி இருக்கும்போது டாக்டர் சொல்லுவாங்க, எங்க நடங்க அப்படின்னு. நடக்கும் போதே கண்டுபிடிச்சிருவாங்க. நம்ம ஸ்டெப்பே குறுகிரும் தெரியுங்களா? நம்ம நடக்கும் போது நம்முடைய நடை எப்படி இருக்கும்னா குறுகிரும், மடங்காது, முட்டி மடங்காது, கால் மடங்காது. அப்படியே எடுத்து வைப்பாங்க, அப்படியே ரோபோ மாதிரி. பார்த்துக்கிறீங்களா? ஒரு சில அரசியல்வாதிகளை நீங்க பார்க்கலாம், அப்படியே வருவாங்க. நான் பார்ப்பேன், உத்து பார்ப்பேன். வேண்டாம், மறுபடியும் போய் பிரச்சனை வந்துடும். அப்போ அப்புறம் சொல்லுவாங்க டாக்டருங்க, சார் நீங்க கொஞ்சம் தூரம் நடக்கணும் சார்.
நீங்க நடக்கலைன்னா உங்களுக்கு பிரச்சனை சார். சுகர் ஜாஸ்தி ஆயிரும், பிபி ஜாஸ்தி ஆயிரும், பிளட் சர்க்குலேஷன் இருக்காது, அப்படி இப்படின்னு. இதை நம்ம கேட்டு ஊர்பட்ட செலவு பண்ணிட்டு இருப்போம். ஆனா ஆரம்பத்திலிருந்து திடீர்னு சொன்னா அவங்களால நடக்கவே முடியாது. ஆரம்பத்திலிருந்து நடை பயிற்சி பண்ணுகிறவர்கள் எப்பவுமே 80 வயசானாலும் சரி 100 வயசானாலும் நடப்பாங்க. ஹல்லேலூயா. என் தாத்தாவை நான் பார்ப்பேன். இன்னைக்கு எங்க அப்பாவுடைய நடை கொஞ்சம் வேற மாதிரி தான் இருக்குது. அப்பப்போ பார்ப்பேன், நடையே வித்தியாசமா இருக்கும். ஆனா எங்க தாத்தாவுடைய நடை பயங்கரமா இருக்கும். 94 வயதுல கர்த்தருடைய சமூகத்துல பிரவேசித்தார். ஆரோன் அவருடைய பெயர். வண்டி கிடையாது, சைக்கிள் கிடையாது, நடை தான். கண் ஆபரேஷன் பண்ணது எந்த வயசுலப்பா? இல்ல இல்ல இல்ல, அதை விட ஜாஸ்தியா இருக்கும் எனக்கு தெரிஞ்ச. 80 வயசுக்கு மேலதான், 70 வயசுல இல்ல, 80 வயசுக்கு மேலதான் கண் ஆபரேஷனே பண்ணாருங்க தாத்தா. அதுவும் யாரையும் கூட்டிட்டு எல்லாம் போகல. அவருக்கு 2 மகன், ஒரு பொண்ணு. அவருக்கு, என் தாத்தாவுக்கு யாரையும் துணை கூட்டிட்டு போகல. அவரே போய் மதுரையில போய் 2 கண்ணையும் ஆபரேஷன் பண்ணிட்டு வந்துட்டாரு. என்ன சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தது எனக்கெல்லாம். நான் பார்க்கும்போது என்னடா இது அப்படின்னு. நடந்தே போவார், நடந்தே வருவார். எங்க போனாலும் அவரு, நீ நட பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு ஸ்பீடா இருக்கும் தெரியுங்களா? என் தாத்தா கூட நான் நடந்திருக்கிறேன். ஆரம்பத்துல தூக்கி வளர்த்தது அவரு தான். டியூஷன் கூட்டிட்டு போறது, ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறது, சாப்பாடு விட்டு விடுறது எல்லாமே அவரு தான். டிட்டோ ஃபுல் அண்ட் ஃபுல் அவரு தான். அவருடைய நடை அவ்வளவு வேகமா இருக்கும். கடைசி வரையில் அவருடைய நடை பலமா இருந்தது. அதே போல உணவு, என்ன உணவு கொடுத்தாலும் சரி நானும் என் தாத்தாவும் போட்டி போடுவோம், வேக வேகமா சாப்பிடுவார். இதை ஏன் நான் சொல்ல வருகிறேன்னா, அவருடைய ஆரம்ப நாட்களிலிருந்து பழகின பழக்கம் தான் 94 வயது வரையிலும் அது நடத்தினது. சாதாரணமா 94 வயசுல உட்கார முடியாது. ஆனா என்னுடைய தாத்தா 94 வயது, அதாவது 93 வயதுல நெடுமுழங்கால் எடுத்து என்னோடு இணைந்து ஜெபித்தார். அவர் 94 மரணம் சம்பதிச்சிட்டாரு, இறந்துட்டாரு, கர்த்தருக்குள்ள மறைஞ்சிட்டாரு 94 வயதுல. ஆனா எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் ஊழியக்காரனாய் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது 93 வயதுல என்னோடு இணைந்து, அதாவது என்னுடைய அப்பாவுடைய அண்ணன் பெரியப்பாவுடைய குடும்பத்துக்காக அந்த மனுஷன் என் கூட, என்னுடைய தாத்தா முழங்கால, நெடு முழங்கால, சாதாரணமா இல்ல, நெடு முழங்கால எனக்கு தெரிந்து 10 நிமிடத்துக்கு மேலாக என்னால நெடு முழங்கால் நிக்க முடியல. ஆனா தாத்தா நெடு முழங்கால நின்று அந்நிய பாஷையில நிரம்பி ஜெபித்திருக்கிறார் அந்த குடும்பத்துக்கு ரட்சிப்புக்காக. நான் பார்த்திருக்கிறேன். அவ்வளவு பரிபூர்ணத்துல கர்த்தர் நடத்தினார். ஏன் இதை நான் சொல்றேன்னா, நம்ம ஆரம்பத்திலிருந்தே சரியா இருந்தாதான் முடிவுல சரியா இருப்போம். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்தாதான் நீ நிறைவுலயே நீ உண்மையா இருப்ப. நீ கொஞ்சத்திலேயே அநியாயம் பண்ணினா நீ நிறைவு கொடுக்கும் போதும் நீ அநியாயம் பண்ணுவ. அப்ப நம்ம யோசேப்பு ஆரம்பத்திலிருந்தே பரிசுத்தத்துல உண்மையா இருந்திருக்கிறாரு. ஆரம்பத்திலிருந்தே தேவ பயத்துல உண்மையா இருந்திருக்கிறாரு. யோசேப்பு ஆரம்பத்திலிருந்தே மனுஷர்களுக்கு முன்பாக உண்மையா இருந்திருக்கிறார் இந்த யோசேப்பு. அதனாலதான் தருணம் கிடைத்தும், தப்பு பண்றதுக்கு சமயம் கிடைச்சும் அவர் உண்மையுள்ளவராய் இருந்தபடினால கர்த்தர் என்ன செஞ்சாரு, யோசேப்ப பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஜெயில தூக்கி போட்டாங்க. அந்த பெண் பொய் சாட்சி சொன்னா, உள்ள தூக்கி போட்டாங்க, இல்லன்னு சொல்லல. உள்ள தூக்கி போட்ட போதிலும் அங்க கர்த்தருடைய கரம் யோசேப்போடு கூட இருந்தது. ஜெயில் சூப்பரண்ட் மூலமா கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவன் தொட்டதெல்லாம் வாய்த்தது. பார்வோனுடைய சொப்பனத்துக்கு விளக்கத்தை சொல்லும்படி யோசேப்பு வெளியில சொப்பனத்துக்கு விளக்கத்தை சொன்னோன்னு யோசேப்ப பார்வோனுக்கு நிகராய் அமரும்படி பார்வோன் செய்தார். எவ்வளவு பெரிய பரிபூர்ண ஆசீர்வாதம் தெரியுங்களா? இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா? ஒன்னே ஒண்ணு, அந்த யோசேப்பு உண்மை உள்ளவராய் இருந்தபடியினால மட்டும்தான் மனுஷன்ட்ட உண்மையா இருக்க முடிஞ்சது, பரிசுத்தமா வாழ முடிஞ்சது, பதவியில உயர்வை காண முடிந்தது, ஜெயிலுக்கே போறதாலும் விடுதலையாக முடிந்தது. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க, நீங்க உண்மையா இருந்தாதான் ஆசீர்வாதம். உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஹல்லேலூயா. உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். எனக்கு பிரியமான ஜனமே, இதோ இன்னைக்கு இதோட நான் முடிக்கிறேன். வருகிற ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருக்கு சித்தமான கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானா அடுத்த பார்ட் 2 நாம் பார்க்க போகிறோம். உற்சாகம் ஆயிட்டீங்களா? ஹல்லேலூயா. முடிக்க போறேன், அவ்வளவுதான். பைபிள் முடி வச்சுட்டேன்.
அடுத்த டாபிக் நான் கொண்டு வந்தேன். ஆனா சோர்வான முகத்தை பார்க்கும் போது அந்த நல்ல நிலத்துல போகணும்ல வார்த்தை, அதனால முடிச்சுக்கலாம். அப்படி இருக்கும்போது தயவு செய்து நான் சொல்லுகிறேன், நீங்க கொஞ்சத்துல உண்மையா இருந்தாதான் பெரிய விஷயத்துல உண்மையா இருப்பீங்க. சின்ன வீடா இருக்கும், சின்ன வீட்லயும் நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? சேவிங் பண்ண பழகிக்கணும், சேமிச்சு வைக்கணும். சின்ன உங்களை சம்பளம் சிறுசா இருக்கும், அந்த சின்ன சம்பளத்திலையும் கர்த்தருக்கு கொடுக்க தசம பாகத்துல நீங்க உண்மையா இருந்து, அடுத்தது வீண் செலவுகளை பண்ணாம திட்டம் போட்டு நீங்க வாழ்ந்தீங்கன்னா தான் பெரிய சம்பளம் வரும்போது சரியா வாழ முடியும். சின்ன சம்பளத்திலே நம்ம அதிகமா தாம் தூம் செலவு பண்ணு வச்சுக்கோங்க, திடீர்னு நிம்சிக்கு 1 லட்சம், பிரின்சிக்கு 1.5 லட்சம், யாஸ்மினுக்கு 2 லட்சம் கொடுத்தா என்ன செய்வாங்க? அச்சிச்சோ அச்சிச்சோ அச்சிச்சோ, கையும் முடியாது காலும் முடியாது. என்னெல்லாம் வாங்கலாம் திட்டம் போடுவா யாஸ்மினுக்கு. என்ன வாங்குறத, என்ன செய்யலாம்? இன்னைக்கு 2 லட்சம் வந்துருச்சு, 28 நாள் அடுத்த 2 லட்சம். கொஞ்சத்துல நம்ம சரியா இருந்தாதான் அநேக காரியத்திலே நம்ம சரியா வாழ முடியும். நீங்க பழகிக்கணும். தயவு செய்து பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியை நான் சொல்லி முடிக்கிறேன். கர்த்தர் இந்த ஆண்டிலே உங்களை என்னை பரிபூரணத்தில் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். மற்றவங்களோட நீங்க கம்பேர் பண்ணிக்காதீங்க. நான் சொல்லுகிறேன், ஆண்டு சொன்னார், தெளிவா சொன்னாரு, இந்த ஆண்டுல நீ யாரோடையும் உன்னை கம்பேர் பண்ணிக்காத. நீ தனியா என்னை எவ்வளவு அதிகமா தேடுறியோ, வசனத்தின்படி வாழ்றையோ, குறிப்பா இந்த வாக்கு தத்துவம் நீ உண்மையா இருந்தீனா பரிபூரணத்தை நீ பார்ப்ப. அந்நியருடைய கண்கள் அல்ல, உன் சொந்த கண்கள் பரிபூரணத்தை பார்க்கும். யோசேப்போடு கூட பிறந்தவங்க நிறைய பேர். இன்னைக்கு நிம்சியோட கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? 3 பேர் இருந்தது. நிம்சியோட கூட பிறந்தவங்க 2 பேர் இல்லையா? தெரியாம போச்சு சிஸ்டர், சொல்லவே இல்லை எனக்கு. 2 பேர். அப்படி இருக்கும்போது யோசேப்போடு கூட பிறந்தவங்க நிறைய பேர். ஆனா யாருமே பரிபூர்ணத்தை பார்க்கல. யோசேப்பு மட்டும்தான் பரிபூர்ணத்தை பார்க்கிறாரு. அல்லேலூயா, அவர் பரிபூர்ணத்தை பார்க்கிறார். கூட இருந்தவங்க எல்லாம் யார் ஒண்ணுமே இது இல்லாம இருந்தாங்க, ரூப் இல்லாம. ஏன் அப்படின்னா யோசேப்பு உண்மை உள்ளவராக இருந்தார். இன்னைக்கு நிம்சியும் பிரின்சியும் பிரவீனும் உண்மையா இருந்தோம். கண்ணவளை திருகுதுவாரு சோத்திரம். உண்மையா இருக்கிறோம் அப்படின்னா 3 பிள்ளைகளையுமே கர்த்தர் பரிபூர்ணமா நடத்துவார். அதே போல யஸ்வந்த் யாஸ்மின் கர்த்தருக்கு முன்பாக உண்மை உள்ளவர்களாக இருந்தால் 2 பேரையுமே பரிபூர்ணமா நடத்துவார். இன்னைக்கு பரிபூர்ணம் எல்லாருக்கும் உண்டான வசனம். நீங்க விசுவாசிங்க, கர்த்தர் உங்களை கொண்டு இந்த ஆண்டிலே பரிபூர்ணத்தில் உங்களை நடத்தி பலருக்கும் உங்களை பரிபூர்ணமாய் மாற்ற விரும்புகிறார். அதனால நீங்க உண்மையா இருக்க முயற்சி செய்யுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இதனுடைய தொடர்ச்சி பாகத்தை நம்ம கர்த்தருக்கு சித்தமான கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானா அடுத்த கர்த்தருடைய நாள்ல நம்ம சந்தித்து நாம் செபிக்க போகிறோம். கண்களை மூடி செபிக்கலாமா? அப்படி இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி தேவ சமூகத்துல நம்மை நாமே ஒப்பு கொடுக்கிற ஒரு தருவாய், ஒப்பு கொடுக்கிற ஒரு நேரம் இது. ஆண்டவரே, எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக, அந்த நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த 2025ஆம் ஆண்டு ஜனவரி முதல் நாளில் ஆண்டவரே, இந்த முதல் மணித்துளி வேளையில உம்மை சந்திக்க, உம்முடைய வார்த்தையை கேட்க தேவன் கிருபை தந்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீங்க தந்த வாக்குத்தத்த வசனத்துக்காக ஸ்தோத்திரம். நீங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பரிபூரணத்தில் நீர் எங்களை நடத்த போகிறீர். ஒப்பு கொடுங்க என்ப அருமையான பிரியமான சகோதரனே சகோதரியே. ஆண்டவரே, கொஞ்சத்துல நான் உண்மையா இருக்கிற விரும்புறேன்ப்பா, கொஞ்சத்துல நான் உண்மையா இருக்க விரும்புறேன். ஆண்டவரே, நல்லா நான் ஜெபிக்கிறதுல உண்மையா இருக்கிறேன்ப்பா, வேத வாசிப்புல நான் உண்மையா இருக்க விரும்புகிறேன், வசனத்தின்படி வாழ்வதில் நான் உண்மையா இருக்க விரும்புகிறேன். ஆண்டவரே, என்னை தொடும், என்னை தொடும். கேளுங்க, என்னை தொடுங்க ஆண்டவரே, என்னை தொடுங்கப்பா. என்னால முடியல, என்னால உண்மையா இருக்க முடியல, ஆனா நீங்க எனக்குள்ள வந்தீங்கன்னா நான் உண்மையா இருப்பேன். ஆண்டவரே, இதோ கொஞ்சத்துல உண்மையா இருந்து அநேகத்திலையும் உண்மையாய் வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, யோசேப்போடு கூட இருந்தது போல, யோசேப்பை ஆசீர்வதித்தது போல, யோசேப்பை பரிபூரணத்தில் நடத்தினது போல இன்னைக்கு என்னையும் நடத்துங்கப்பா, எங்களையும் நடத்துங்க ஆண்டவரே. ஒருபோதும் கைவிடாதீங்கப்பா, ஒருபோது விட்டு விலகிடாதீங்கப்பா. இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவரே, உங்க பரிபூரணத்துல, நீங்க தருகிற பரிபூரணத்துல, நீங்க உண்டாக்குகிற பரிபூரணத்துல நான் வாழணும்னா உண்மையுள்ளவனாய் காட்சி அளிக்கணும். ஆண்டவரே, இதோ 2025 முடிவு வரையிலும் உம்முடைய வருகை பரியந்த உண்மையுள்ளவனாய் இருக்க என்னை அர்ப்பணிக்கிறேன்.
அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவங்களுக்கு உண்டான ஆண்டவரே அப்பா ஊழிய பாதை ஆசீர்வதிங்க, பிசினஸ் ஆசீர்வதிங்க, வேலை ஸ்தலத்தை ஆசீர்வதிங்க, படிப்பை ஆசீர்வதிங்க, கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிங்க, திருமண தடையை உடைச்சு திருமணத்தை ஆசீர்வாதமா மாற்றி கொடுங்க. தேவைகளை சந்திங்க, தடைகளை கர்த்தர் மாற்றுங்க. எல்லா பில்லி சூனிய கட்டுகள் மாந்திரி கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் ஒளியட்டும் மறையட்டும் என்று சபிக்கிறேன். அதே போல ஆண்டவரே அப்பா அந்த பிள்ளைகளுக்கு இருக்கிற எல்லா பலவீனங்களும் வியாதிகளும் பொல்லாத பிசாசனுடைய காரியங்களும் துரத்தப்படுவதாக இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் சுகமும் பலனும் உண்டாகட்டும் என்று சொல்லி பரிபூரணத்தின் தேவன் பரிபூரணத்தை கொடுத்து ஆசீர்வதியும் சொல்லி உடைய ஊழியக்காரனாகிய நான் இவர்கள் யாவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் பிரதிஷ்டை பண்ணி சிலுவையை அடையாளமிட்டு துதி கன மகிமை எல்லாம் என் இயேசு ராஜா ஒருவருக்கேன்னு சொல்லி எங்களை மீண்டும் மீண்டும் தாழ்த்துறோம், அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இந்த ஆண்டு முழுவதும் இதோ உடைய வருகை வரையும் உங்க நாமம் மட்டும் மையப்படட்டும். நாங்க சிறுகணும், நீங்க பெருகணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.